இந்த வயசுல நீங்க ஜெபம் பண்றது ஏசப்பா அவ்வளவு விருப்பப்படுவார். இல்லைன்னா நீங்க கேட்டு பாருங்களேன், நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த கொயர்ல நிக்கிற அண்ணனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் பிளாக் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு நிற்பாங்க. எனக்கா இந்த ஒயிட் பேண்ட்டும் பிளாக் ஷர்ட்டும் போடுறதுக்கு அவ்வளோ ஆசை. எங்க ஊர்ல என்ன கன்வென்ஷன் நடந்தாலும் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட். எனக்கு இதை பார்த்த உடனே எங்க வீட்டில் வந்து எங்களுக்கு புது துணி எடுத்தே தர மாட்டாங்க. புது துணி எடுத்தா தானே கலர் சொல்ல முடியும். புது துணி 10th படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் எடுக்கல. அப்போ ஒரு நாள் உங்களை மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது, ஏசப்பா எனக்கு பிளாக் பேண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அந்த வாரமே எங்கள் பாஸ்டர் வந்து 2 பேண்ட் எடுத்து கொடுக்குறாரு. 2 வெள்ளை சட்டை, 2 வெள்ளை பேண்ட், இது கருப்பு 2 கருப்பு பேண்ட். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் விடுங்களேன். இந்த எங்கள் பாஸ்டர் வந்து இந்த சாட்சி உங்களுக்கு சரி தெரியும் ஒரு சிலருக்குது. எங்கள் பாஸ்டர் வந்து இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் சட்டை அவங்க போட்ட சட்டையை, நல்ல சட்டையை வாங்கி அயன் பண்ணி எங்களுக்கு தருவார். அப்போது டேபிள் மேலே ஒரு 10 சட்டை அடுக்கி வச்சுருக்காங்க. இதை மறக்கவே முடியாது என்னால். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் போய் நிற்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சட்டையை கொடுக்க போகிறாரு. அப்போ வந்து ஒரு சட்டை மேலே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். பாஸ்டருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு நான் அடிக்கடி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பூ போட்ட மாதிரி ஒரு நல்ல சட்டை. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அப்போ நான் கிராஸ் ஆகும்போதே மனசில் ஆசைப்பட்டாச்சு. இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த எங்கள் பாஸ்டர் வந்து அந்த சட்டையை வந்து என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை பார்த்து நீ எடுத்து போட்டு பாடுறே அப்படின்றாரு. உடனே நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அவனுக்கு கண்டிப்பாக பத்தவே கூடாது ஏசப்பா, இந்த சட்டை எனக்கு தான் ஏசப்பா வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே ஹைட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸு, ஒரே வயசு. நாங்கள் 2 பேரும் நிற்க வச்சா அப்படியே தெரியும். ஆனால் அவன் போட்டு பார்த்தா அவ்வளோ பெருசாக அப்படியே தடாபுடான் இருக்குது. உடனே பாஸ்டர் சொன்னார், ஏன்டா உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, பென்ஸுக்கும் பத்தாது போலன்னு நினச்சி சரி போட்டு பாருன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த சட்டையை அப்படியே கொடுத்த உடனே, நீ வச்சுக்கோன்னு கொடுத்த உடனே அந்த சட்டை கிடைச்சது ஒரு சந்தோஷம். அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டது அதை விட பெரிய சந்தோஷம். இப்படி தான் ஆண்டவரை நான் வந்து பயங்கரமாக பற்றி பிடிச்சேன். கேட்டதெல்லாம் நடக்கும். ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு பையன் வந்து ஆரத்தி எடுத்து எனக்கு முன்னாடி அப்படி ஆரத்தி எடுத்து எங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டான். உடனே வந்து ஏசப்பா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்திட்டானே அப்படின்னா அடுத்த நாள் கை ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டு வந்தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படியே செய்வார்ப்பா, அப்படியே செய்வார். ஐயோ, அவரை மாதிரி அற்புதம் செய்கிறவர் யாருமே இல்லை. நமக்காக என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென்.